காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள், காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட ஆயுதப்படைகளுக்கு ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநிலத்தின் அமைதியை பேணி பாதுகாத்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் சிறக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் 4,69,39,000 ரூபாயில் 30 காவலர் குடியிருப்புகள், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 4 கோடி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் 18,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 62 காவலர் குடியிருப்புகள், அதே போல 2 காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுத படைகளுக்கு 2 ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டிடங்கள் ஆகியவற்றை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் போட்டிகளை உணர்ந்தும் தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையிலும் அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் தற்போது தென்னை நார் 2023 என்ற ஒரு கொள்கை விளக்கத்தை வெளியிடுகிறார். அது தொடர்ச்சியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சாண்டோரியம் ஹோம் சாலையில் இருக்கக்கூடிய இடத்தில் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 461 படுக்கை வசதிகள் உள்ள கட்டப்பட்டுள்ள மகளிர் பணிபுரியும் விடுதியையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் தற்போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 134,29,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 புதிய மீன் இறக்குதளங்கள், அதே போல 4 மேம்படுத்தப்பட்ட மீன் இறக்குதளங்கள், தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் 11,65,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டிடம், அதே போல நிர்வாகம் மற்றும் கல்வி தொகுதியின் கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.